வினிவு நம்ம பணியாரம் செஞ்சுக்க போகிறோம். இட்லி மாவு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வரமிளகா வாசத்துக்காக. இதை நம்ம மாவில் தாளித்து கொட்டிக்கலாங்க. பணியாரத்துக்கு தாளித்து கொட்டிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சிவக்கட்டுங்க. ஒரு வரமிளகா, வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆறுட்டுன்னு எடுத்து மாவில் கொட்டிக்கலாங்க. தாளித்து வெங்காயம் மிளகாயும் நம்ம மாவில் கொட்டிக்கலாங்க. கொட்டி கலக்கி வச்சு பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பணியாரம் செய்ய பணியாரக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டோங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. சட்டி காயிட்டோம். சட்டி காஞ்சிருச்சுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தாங்க ஊற்றுறேன் நான். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ ஊற்றிக்கிங்க. ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம பணியாரம் ஊற்றிக்குவோம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சைடு வந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். பணியாரம் நல்லா 2 பக்கம் நல்லா வந்துருச்சுங்க. அதை எடுத்துடலாங்க. பணியாரம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சாஃப்டாக வந்துருக்குது. சாம்பார் வச்சுருக்காங்க. சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சட்னி எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.